வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ். ஊத்திட்டல டீ கீழ விடா. நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி. ஒவ்வொரு மாதமும் 10-15 ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் செய்யும் ரியல்மி அவர்களே ரெட்மி நோட் 10 சீரீஸை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்று பார்த்து கொண்டிருக்கும் ஷாமி அவர்களே, எக்ஸினோஸ் சிப்செட்டை மட்டுமே கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் சாம்சங் அவர்களே, இந்த வீடியோவில் நாம் காணவிருப்பது ரியல்மி 7 ப்ரோ ஃபுல் மீம் ரிவ்யூ. எப்பவும் போல் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த ஃபோனை முழுக்க பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. எந்த கிளாஸ் பில்டோ மெட்டல் பில்டோ கிடையாது. சரி, ஃப்ரண்ட்லையாவது ஒரு நல்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. ஆனால் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற டியூல் டோன் கலரும் அந்த மேட் ஃபினிஷும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஈவன் அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கறனால யூஸ் பண்ணுறதுக்கும் செம ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பஞ்சோல் கட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸும் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது, 182 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் பில்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் கொஞ்சம் மொக்கையாகவே கொடுத்துருந்தாலும் டிசைன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரியல்மி 7 ப்ரோவில் ஒரு 6.4 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் AMOLED டிஸ்பிளே கொடுத்தது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது. ஆனால் ஸ்டாண்டர்டான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேன்சியரான 90 Hz 120 Hz எல்லாம் கிடையாது. கடல்லே இல்லையா. AMOLED டிஸ்பிளேஸில் கிடைக்கிற அந்த டீப்பான கான்ட்ராஸ்டியரான கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். சன்லைட் விசிபிலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இன்ஃபேக்ட் ரியல்மி 7ஐயும் 7 ப்ரோவையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதே அந்த டிஸ்பிளே தான். இதில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஃப்ளாக்ஷிப் லெவலில் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடிக்கிற தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா. அது மட்டும் இல்லாமல் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ரியல்மி எதை கொடுக்க மறக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் AMOLED டிஸ்பிளே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொடுக்க மறக்கவே மாட்டாங்க. அந்த வகையில் ரியல்மி 7 ப்ரோவில் இருக்கிற இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. பொதுவாக ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ரியல்மி 7 ப்ரோவில் இவங்க கொடுத்துருக்கிற சென்சார் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இதில் 2D ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. நார்மலாக கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் பண்ணுறது தான். அது ரொம்ப நல்லாவே செயல்படுது. இந்த ரியல்மி 7 ப்ரோ ஆண்ட்ராய்ட் 10 பேஸாக வச்சு ரியல்மி யூஐயில் ரன் ஆகுது. ரியல்மி யூஐங்கிறது கலர் ஓஎஸோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷன் தான். எல்லாம் தங்களிடம் குடித்த யானை பால் மண்ணா. யானை அல்ல, ஞானம் ஞானம். யானை யானை ஞானம் யானை. சாஃப்ட்வேர் எல்லாமே ஒவ்வொருத்தரோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே, பிடிக்கலனாலும் ஓகே. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பரான ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக 10 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். ஆனால் இதோட ஹைலைட்டே இதோட சார்ஜிங் தான். இந்த ஃபோனோட பாக்ஸில் வர்ற 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு உங்களால் 0லேருந்து 100% 34 நிமிஷத்துலேயே ரீச் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுற எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ். இந்த ஃபோனோட ஹார்ட்டில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 720G சிப்செட் தான் இருக்குது. இது நல்ல ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் சிப்செட். டே டு டே பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கெல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். செக்கில் போட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. தரலன்னா நெட்டில் போட்டேன்னு வச்சுக்க மௌனே உன் நட்டு கழுன்றோம். கேமிங்கும் டீசெண்டாகவே இருக்கும்.
பப்ஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் செட்டிங்ஸ்லாம் உங்களால் 45 FPS வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இப்போ இதை விட பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போக்கோ X3 தான். ஸோ போக்கோ X3யோட மீம் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட மீம் ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. என்கிட்ட பண்ணி சிக்கனா நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒத்தகத்தை மோதி பாடுறான். இந்த Realme 7 Proவில் ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா 2 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. மீது 2ம் டம்மி தான். ஒரு டெப்த் சென்சாரும் ஒரு மேக்ரோ சென்சாரும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஸோ மெயின் கேமரா ஒரு 64 மெகா பிக்சல் சென்சார். இது சோனியோட IMX682 சென்சார். அப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவில் நீங்கள் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, வாங்கம்மா. இது அங்கவை, இது சங்கவை. செல்ஃபி கேமராவுக்காக ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமரா ஃபீச்சர்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுறப்ப போர்ட்ரேட் மோடில் ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரைஸ்க்கு இது உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். என் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம், பேசுனா மாநாடு, நடந்தா ஊர்வலம், ஓடுனா ஒலிம்பிக்கிடா என் வென்று. ஆனால் இதுக்கு போட்டியாக எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இல்லைங்கிறது கிடையாது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட மீம் ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். நம்ம ஸ்பான்சரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு பெர்ஃபெக்டான கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிங்டம் ஃபார் கிஃப்ட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தரப்போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்ஸை ரெடி பண்ணி தராங்க. உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சு கிஃப்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதையே நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான வெப்சைட்டில் வாங்குறத விட டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 40% வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும். அதுவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்போ டெக்மேக்ஸுங்கிற நம்ம சேனல் நேமை சொன்னீங்கன்னா இன்னும் 10% கம்மியாகும். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கொடுக்குறேன். அதில் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி மெசேஜ் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.